அனைவருக்கும் வணக்கம். செய்வது துணிந்து செய் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த நாள் வந்துவிட்டது. அது என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டு. இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக எந்த தேதியில் வாக்கு செலுத்தணும், வாக்கு எண்ணிக்கை நாள், அது எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதை இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வேட்புமனு தாக்குதல் செய்யும் நாள் பார்த்தீங்கன்னா 16/3/2026. வேட்புமனு முடியும் நாள், அந்த வேட்புமனு தாக்கல் முடியும் நாள் பார்த்தீங்கன்னா 6/4/2026. அடுத்து அந்த வேட்புமனு மறுபரிசீலனை செய்யும் நாள், அது பார்த்தீங்கன்னா 7/4/2026. இந்த வேட்புமனு பரிசீலனை செய்யும் நாளுங்கிறது பார்த்தீங்கன்னா 234 தொகுதி நிற்கிற வேட்பாளர்கள், அந்தந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற ப்ரூஃப்ஸ்லாம் சரியாக இருக்கா இல்லையா, அளவுக்கு கடந்த சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக பார்த்து இவங்க தான் இந்த இடத்துல நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை செஞ்சுருவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இந்த இதெல்லாம் இருக்குது, இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் நிற்க முடியாது இந்த இடத்துல, அது மாதிரி சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அடுத்து வேட்புமனு திரும்ப பெறும் நாள், அதான் இருக்கலே முக்கியமான நாள். தமிழ்நாட்டில் நிறையா கட்சியில் ட்விஸ்ட்டு, அந்த வேட்புமனு திரும்ப பெற நாள் தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஏன்னா சில கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்காலாம் அங்கே நிற்பாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பெரிய தலைவர் நிறுத்துவாங்க, அவங்க வாபஸ் வாங்குவாங்க. அது மாதிரி நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேட்புமனு திரும்ப பெறும் நாள். அது அந்த தேதி 9/4/2026. இந்த தேதியில் வேட்புமனு திரும்ப பெறுறாங்க. அடுத்து நம்ம வாக்களிக்கும் நாள் பார்த்தீங்கன்னா 23/4/2026. இந்த நாள்லாம் நம்ம வாக்களிக்க போகிறோம். அடுத்து வாக்கு எண்ணிக்கை நாள் பார்த்தீங்கன்னா 4/5/2026. இந்த தேதியில் நமக்கு எண்ணி யார் நம்ம தமிழ்நாட்டை அடுத்து ஆள போகிறாங்க, யார் நமக்கு முதலமைச்சர் ஆக போகிறாங்க, அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற நாள் பார்த்திங்கன்னா 4/5/2026. அந்த தேதியில் தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டோட தலையெழுத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நாசமாக போகிறது பார்த்திங்கன்னா அந்த தேதியில் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வாக்காளர்கள் எண்ணிக்கை, அதாவது இந்த தேர்தல் வாக்காளர் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க தான் தமிழ்நாட்டில் டோட்டலாக தேர்தல் வாக்காளர் எண்ணிக்கையை எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5,67,380 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர்னு பார்த்தோம்னா 2,77,38,925 பேர் இருக்காங்க ஆண் வாக்காளர்கள். பெண் வாக்காளர்னு பார்த்தோம்னா 2,89,60,838 பேர் இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், அவங்க 7,000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாட்டோட தேர்தல் வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5,67,380 வாக்காளர் இருக்காங்க. இதில் அதிகமாக பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அந்த வாக்காளர் பதிவு பண்ணுற அந்த பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டு போடுற பெட்டி, அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கட்சியோட சிம்பிள் மட்டும் தான் வைப்பாங்க. இந்த டைம் அந்த கட்சியோட தலைவர் அவங்களோட புகைப்படம் அதில் பொருத்த போகிறாங்க. அது மாதிரி ஒரு சில மாற்றங்கள் இந்திய தேர்தல் ஆணையர் இன்றைக்கி அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா பெண்கள் கை தான் நம்ம நாட்டோட தலையெழுத்தே இருக்குது. ஒரு பெண் நினைத்தால் ஒரு உலகத்தையே மாற்ற முடியுங்கிறது இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் கையில் தான் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலமே இருக்குது. நீங்கள் தான் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். சும்மா இவங்க 2,000 ரூபா தராங்க, 2,500 தராங்க, 1,500 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போகக்கூடாது. அந்த 2,000 ரூபா 2,500 இலவசத்தை கொடுத்து போட்டு நாளைக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, காப்பி தூள், டீ தூள், இப்படி அடிப்படை மூலப்பொருள் அது எல்லாமே ரேட்டை ஏற்றிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நீங்கள் அந்த 2,000 ரூபா கொடுத்தா கூட இத்தனை பொருள் நீங்கள் வாங்க முடியாது. ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5,000 ரூபாய்க்கு மேலே மல்லிகை ஜாமான் செலவே ஆகும். அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு வரும். மெடிக்கல் செலவு வரும், ஸ்கூல் ஃபீஸ் செலவு, இது மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க? யாருக்கும் பதில் இருக்காது. நமக்கு இலவசமாக தேவையானது பார்த்திங்கன்னா கல்வி, மருத்துவம், இது 2 இலவசமாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். அதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். அப்படி செஞ்சாலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் தான், பெண்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, அது நீங்கள் தான் மாற்றணும். சிந்தித்து வாக்களிங்க. ஒரு வாக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டின் திசையே மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது.
நம்ம வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறதும் முக்கியம் இல்லை, நம்ம எந்த எதிர்காலத்தை தேர்வு செய்ய போகிறதும் முக்கியம். அந்த 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்கு தான். அதனால் வந்து சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கு வந்து யார் நல்லது செய்வாங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து சிந்தித்து வாக்களிங்கள். இந்த டைம் நீங்கள் வாக்களிக்க போகிறீங்கன்னா யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க, எதனால் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறோம், அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.